எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷன் யூடியூப் சேனல். நம்ம இந்த வீடியோவில் டிசம்பர் 25 மற்றும் 26 இந்த 2 தேதிகளுக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி லாஸ்ட்டாக நம்ம 24th டிசம்பர் கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துருப்போம். அதோட ரிவிஷன் பார்த்துட்டு ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியதுதான். ஸோ டிசம்பர் 24th கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ கவனிங்க, விஞ்ஞான் ரத்னா விருது 2025 யாருக்கு வழங்கப்பட்டது? ஆன்சர் ஜெயந்த் நார்லிகர். எந்த நாட்டில் மிக பிரம்மாண்டமான போர்க்கப்பலுடன் கூடிய அணியானது உருவாக்கப்பட உள்ளது? ஆன்சர் அமெரிக்கா. நெக்ஸ்ட், உலகின் மிக பழமையான மடிப்பு மலைத்தொடர் எது? ஆன்சர் ஆரவல்லி மலைத்தொடர். நாட்டிலேயே முதன்முறையாக எங்கு அரசு தனியார் பங்களிப்பு முறையில் முதல் மருத்துவ கல்லூரி அமைக்கப்படுகிறது? ஆன்சர் மத்திய பிரதேச மாநிலத்தில் தார் டிஸ்ட்ரிக்ட்ல. கீழ்கண்ட எந்த புயலால் பாதிக்கப்பட்ட இலங்கைக்கு நிவாரண பணிகளுக்காக இந்தியா சார்பில் 4032 கோடி நிதி தொகுப்பு அறிவிக்கப்பட்டது? ஆன்சர் டித்வா புயல். அப்புறம் டித்வா புயலுக்கு எந்த நாடு பேர் வச்சிருந்ததா கொஸ்டின் கேட்டிருப்பேன். எல்லாருமே ஏமன் நாடு அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர் பண்ணியிருப்பீங்க. கரெக்டான ஆன்சர், வெரி குட். நெக்ஸ்ட் ப்ளூ பேட் 6 செயற்கைக்கோள் ஆனது எந்த ராக்கெட் மூலம் விண்ணில் செலுத்தப்பட்டுள்ளது? ஸோ இஸ்ரோ லான்ச் பண்ணியிருக்காங்க LVM-3 ராக்கெட் மூலமா. சர்வதேச T20 கிரிக்கெட்டில் ஒரே ஓவரில் 5 விக்கெட்டுகள் வீழ்த்தி சாதனை படைத்த பந்து வீச்சாளர் யார்? ஆன்சர் கெடே பிரியந்தனா. ஸோ இந்தோனேஷியாவின் கெடே பிரியந்தனா. இப்போ இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். நேஷனல் டாபிக் இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ்ல தேசிய தலைவர்கள் நினைவிடம், அதாவது ராஷ்டிர பிரேரணா ஸ்தல் எங்கு அமைக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் உத்தரப்பிரதேச மாநிலம். ஸோ உத்தரப்பிரதேச மாநிலத்தில் லக்னோல தான் இப்போ பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த தேசிய தலைவர்கள் நினைவிடம், அதாவது ராஷ்டிர பிரேரணா ஸ்தல் அதை திறந்து வச்சிருக்காங்க. ஸோ ஏன் இப்போ திறந்து வச்சிருக்காங்க அப்படின்னா எஸ்டர்டே தான் திறந்திருப்பாங்க, டிசம்பர் 25th. டிசம்பர் 25th அப்படிங்கிறது வாஜ்பாய் அவர்களுடைய பிறந்த நாள் தான் இந்த டிசம்பர் 25th. ஸோ அந்த டிசம்பர் 25th தான் இந்த தேசிய தலைவர்கள் நினைவிடத்தை திறந்து வச்சிருக்காங்க உத்தரப்பிரதேச மாநிலத்தில் லக்னோவில். சரி கவனிங்க. ஸோ தேச தலைவர்கள் நினைவிடம் சொல்லி பார்க்குறோம் இல்லையா, அதில் பார்த்தீங்கன்னா 65 ஏக்கர் பரப்பளவில் ஒவ்வொரு சிலையும் 65 அடி உயரத்துக்கு பிரம்மாண்டமாக அமைச்சிருக்காங்க. யார் யாருடைய சிலையெல்லாம் இதில் இருக்குது அப்படின்னா, முன்னாள் பிரதமர் வாஜ்பாய் அவர்களுடைய சிலை, சியாமா பிரசாத் முகர்ஜி அவர்களுடைய சிலை, அப்புறம் பண்டிட் தீனதயாள் உபாத்யாய, இவங்க 3 பேரோட சிலை பார்த்தீங்கன்னா அங்கே 65 அடி உயரத்தில் அமைக்கப்பட்டிருக்கு பிரம்மாண்டமான சிலையாக. எங்கே? உத்தரப்பிரதேச மாநிலத்தில் லக்னோவில். அந்த தேசிய தலைவர்கள் நினைவிடத்தை தான் பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் டிசம்பர் 25 அப்படிங்கிறது வாஜ்பாய் அவர்களுடைய பிறந்த நாள். அது மட்டும் இல்லாமல் மதன் மோகன் மாலவியா அவங்களுடைய பிறந்த நாள். ஸோ அந்த பிறந்த தினத்தை ஒட்டி திறந்து வச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் திறந்து வச்சுட்டு பேசுவாங்க இல்லையா, அப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சமூக நலத்திட்டங்கள்ல 2014ஆம் ஆண்டுல எவ்வளோ பேர் தான் பெனிஃபிட் அடைஞ்சிட்டு வந்திருக்காங்க நம்ம நாட்டிலன்னா 25 கோடி பேர் பயன்பெற்று வந்தாங்க. இப்போ அந்த எண்ணிக்கை 95 கோடியாக உயர்ந்திருக்கு. ஸோ இந்த சமூக பாதுகாப்பு திட்டம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் இல்லையா, என்னென்ன திட்டம்னா இந்த ஆவாஸ் யோஜனா, மக்களுக்காக அவங்களுக்கு உணவளிக்கிறது, வீடு வழங்குறது, குடிநீர் வழங்குறது, இதெல்லாமே சமூக பாதுகாப்பு திட்டங்கள் தான். சரியா? இப்போ வீட்டு வசதிக்காக ஆவாஸ் யோஜனா செயல்படுத்துறாங்க, இலவச உணவு தானியங்களுக்காக அன்னை யோஜனா திட்டமானது செயல்படுத்துறாங்க. அடுத்து மருத்துவ காப்பீடு திட்டத்துக்காக ஆயுஷ்மான் பாரத் திட்டமானது நம்ம இதில் செயல்படுத்துறாங்க. நம்ம நாட்டில் ஆயுஷ்மான் பாரத் திட்டம் 2018 லான்ச் பண்ணாங்க. இது 2015 லான்ச் பண்ணியிருப்பாங்க. ஆவாஸ் யோஜனா இலவச உணவு தானியம் வழங்குறதுக்காக கரீப் கல்யாண் அன்னை யோஜனா அப்படிங்கிறது 2020ஆம் ஆண்டுலேருந்து செயல்படுத்தப்பட்டு வருது. ஸோ அரசமைப்பு சட்டம் 370, அதாவது அரசமைப்பு சட்டப்பிரிவு 370, இதில் என்னென்னா ஜம்மு காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்தானது கொடுத்துருப்பாங்க. அவங்க விவகாரத்தை அந்த ஸ்டேட்டே பார்த்துக்குவாங்க. பாதுகாப்பு, வெளிநாட்டு விவகாரங்கள், இந்த மாதிரியான விஷயங்கள் மட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட் பார்த்துக்கிற மாதிரி இருந்தது. ஆர்டிகல் 370 படி கொடுத்துருப்பாங்க அந்த ஒரு ஸ்பெஷல் ப்ரொவிஷன் அப்படிங்கிறது. இப்போ என்ன ஆச்சுன்னா, அது 2019 ரத்து பண்ணி ஜம்மு காஷ்மீரை என்ன பிரிச்சுட்டாங்க, 2 யூனியன் டெரிட்டரியாக பிடிச்சிட்டாங்க. ஜம்மு காஷ்மீர் ஒரு யூனியன் டெரிட்டரி, லடாக் ஒரு யூனியன் டெரிட்டரி அப்படின்னு சொல்லிட்டு அதை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க.
அடுத்து வாஜ்பாய் அவர்கள் பார்த்தீங்கன்னா அவருடைய ஆட்சியிலே வந்து டிஜிட்டல் இந்தியாவை கிரியேட் பண்ணணும், தொலைத்தொடர்புல வந்து சீர்திருத்தங்கள் கொண்டு வரணும், சாலை கட்டமைப்புகளை வந்து வலுப்படுத்தணும், அடுத்து மெட்ரோ ரயில் திட்டங்களை செயல்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. இப்போ நம்ம அதில் வளர்ச்சி அடைஞ்சிட்டோம், எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா வளர்ச்சி அடைஞ்சாச்சு. டிஜிட்டல் இந்தியா 2015 லான்ச் பண்ணியிருப்பாங்க. எல்லாமே பேப்பர் ஒர்க்காக இல்லாமல் டிஜிட்டலைஸாக பண்ணுறதுக்காக அந்த ஒரு இனிஷியேட்டிவ் லான்ச் பண்ணியிருப்பாங்க. அதில் முன்னேற்றம் கண்டிருக்கோம். நெக்ஸ்ட்டு சாலை உள்கட்டமைப்பு அப்படிங்கிறது இப்போ நேஷனல் ஹைவேஸ் எல்லா கிராமப்புற சாலை திட்டம் இதெல்லாமே செயல்படுத்திட்டு வராங்க. அடுத்து மெட்ரோ ரயில் திட்டத்தில் நம்ம 3வது மிகப்பெரிய மெட்ரோ ரயில் கட்டமைப்பு கொண்ட ஒரு நாடாக இந்தியா உருவெடுத்திருக்குன்னு ரீசெண்டாக பார்த்துருப்போம். அடுத்து கைபேசி உற்பத்தியில் உலகின் 2வது பெரிய நாடாக இந்தியா இருக்குது. ஸோ எல்லாத்துலேயுமே வாஜ்பாய் அடித்தளமிட்ட திட்டங்கள் எல்லாத்துலேயுமே இப்போ நம்ம ஹை லெவலில் போயிட்டுருக்கோம் அப்படிங்கிற மாதிரியும் பேசியிருப்பாங்க. நெக்ஸ்ட் நேஷனல், வாஜ்பாய் தொடர்பான சரியான கூற்றை தேர்ந்தெடுக்க. ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், நாட்டின் 13வது பிரதமர் அப்படின்னு இருக்குது. ஸோ இது வந்து தப்பு. நாட்டின் 10வது பிரதமர் தான் வாஜ்பாய். அடுத்து 2015 இவருக்கு உயரிய பாரத ரத்னா விருது அப்படிங்கிறது வழங்கப்பட்டதுன்னு கொடுத்துருக்காங்க. கரெக்ட். 2015 பாரத ரத்னா விருது கொடுத்துருப்பாங்க. 1996 to 2004 காலகட்டத்தில் 3 முறை பிரதமராக பதவி வகித்தார். 1996 ஃபர்ஸ்ட் அவர் வந்து பிரைம் மினிஸ்டராக பொறுப்பேற்கிறாரு, நம்ம நாட்டுடைய 10வது பிரைம் மினிஸ்டரா. அதுக்கப்புறமா அவங்களுக்கு சப்போர்ட் இல்லை. ஸோ காங்கிரஸ் அல்லாத வேறொரு கட்சியை சேர்ந்த ஒரு தலைவர் வந்து பிரைம் மினிஸ்டர் ஆகிறது நம்ம இந்தியாவில் அதான் ஃபர்ஸ்ட் டைம். பிஜேபியிலேருந்து வாஜ்பாய் அவர்கள் பொறுப்பேற்றிருப்பாங்க. சப்போர்ட் இல்லை. ஒரு 13 நாள் தான் அந்த பொறுப்பில் இருந்திருப்பார். 1996 பொறுப்பேற்று ஒரு 13 days தான் அவர் பிரைம் மினிஸ்டர் வந்திருப்பார். அதுக்கு அடுத்து 1998 to 99 வரைக்கும் இருந்திருப்பார். நெக்ஸ்ட் தேர்ட் டைம் 1999 2004 வரைக்கும் பிரைம் மினிஸ்டராக இருந்திருப்பார். ஸோ 3 டைம் வந்து அவர் பிரதமராக பதவி வகித்திருப்பார். நெக்ஸ்ட் இது கரெக்ட். தேர்ட் ஸ்டேட்மெண்ட் செகண்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட், ஃபர்ஸ்ட் மட்டும் ராங். 1924 டிசம்பர் 25 குவாலியரில் பிறந்தார். ஸோ இப்போ தான் நம்ம ப்ரீவியஸ் கொஸ்டினில் பார்த்தோம், இவர் வந்து டிசம்பர் 25 பிறந்தார். அவருடைய பிறந்த நாளை ஒட்டி தான் அந்த தேசிய தலைவர்கள் நினைவிடமானது லக்னோவில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க, இனாகிரேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருப்போம். ஸோ மத்திய பிரதேசத்தில் குவாலியரில் தான் 1924 பிறந்திருப்பார். ஸோ இதுவும் கரெக்டு தான். ஸோ இந்த 3 அதாவது 2, 3, 4 இந்த 3 ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்டு. ஸோ வாஜ்பாய் அவர்களுடைய பிறந்த நாளானது செலிப்ரேட் பண்ணுறோம். இப்போது 101வது பிறந்த நாள் டிசம்பர் 25 செலிப்ரேட் பண்ணுறோம். 1924 டிசம்பர் 25 பிறந்து 2018 ஆகஸ்ட் மந்த்து 16 வந்து காலமாக இருக்காங்க. பாரத ரத்னா விருது பெற்றார். 2015 பாரத ரத்னாவானது இவருக்கு வழங்கப்பட்டது. ஸோ அவருடைய பிறந்த நாள் 101வது பிறந்த நாள் இந்த வருஷம் செலிப்ரேட் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் இவருடைய பிறந்த நாளை நம்ம குட் கவர்னன்ஸ் டேவாக செலிப்ரேட் பண்ணுறோம், நல்லாட்சி தினமாகவும் செலிப்ரேட் பண்ணுறோம். ஸோ பிறப்பு இறப்பு இப்போ தான் பார்த்தோம். இவர் வந்து நம்ம நாட்டுடைய 10வது பிரதமர். 2015 பாரத ரத்னா கொடுத்துருப்பாங்க. இது நம்ம ஸ்டேட்மெண்ட்லேயே பார்த்துட்டோம். அடுத்து இதே டிசம்பர் 25 மதன் மோகன் மாலவியா அவங்களுடைய பிறந்த நாளும் செலிப்ரேட் பண்ணுறோம். இவங்க 1946 காலமாக இருப்பாங்க. 1861 டிசம்பர் 25 பிறந்திருக்காங்க. எங்கன்னா அலகாபாத்தில். பனாரஸ் ஹிந்து பல்கலைக்கழகத்தை நிறுவியவங்க மதன் மோகன் மாலவியா தான். அடுத்து இவர் வந்து ஒரு அரசியல்வாதி, வழக்குரைஞர். 2015 பாரத ரத்னா விருது மதன் மோகன் மாலவியாவுக்கு வழங்கப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் வேலு நாச்சியாருடைய நினைவு தினமும் இதே டிசம்பர் 25 தான் அனுசரிக்கிறோம். வேலு நாச்சியார் வந்து 1730 பிறந்திருக்காங்க. 1796 காலமாக இருக்காங்க. இப்போ டிசம்பர் 25 1780 1790 வரைக்கும் சிவகங்கையை வந்து ஆட்சி புரிஞ்சிருக்காங்க. ஸோ இந்தியாவில் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக போரிட்ட முதல் பெண் அரசி வந்து இந்த வேலு நாச்சியார். நெக்ஸ்ட் 2008 பார்த்தீங்கன்னா இவங்களுடைய நினைவாக அஞ்சல் தலை அப்படிங்கிறது ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. ஆண் வாரிசாக வளர்க்கப்பட்டதுனால போர் கலைகள் இந்த மாதிரி நிறைய கலைகள் ஆண்களுக்கு ஈடாக வந்து இவங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க. நிறைய மொழிகள் அறிஞ்சிருப்பாங்க. அடுத்து மூதறிஞர் ராஜாஜி. இவர் 1878 டிசம்பர் 10 பிறந்திருக்காரு. இப்போ அவருடைய நினைவு தினமானது செலிப்ரேட் பண்ணுறோம், அதாவது அனுசரிக்கிறோம் டிசம்பர் 25. 1972 காலமாக இருப்பாங்க ராஜாஜி. ராஜாஜி தான் 1937 சென்னை மாகாணத்துடைய முதலமைச்சராக பொறுப்பேற்றிருப்பார். அது மட்டும் இல்லாமல் 1948 to 50 வரைக்கும் இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் இந்தியன் கவர்னர் ஜெனரலாக இருந்திருப்பார். ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் இந்தியன் கவர்னர் ஜெனரல் வந்து ராஜாஜி.
இவர் தான் நம்ம சென்னை மாகாணத்துடைய முதலமைச்சர். அவருடைய நினைவு தினம் டிசம்பர் 25 நம்ம அனுசரிக்கிறோம். இவருக்கு 1955 பாரத ரத்னா விருதானது வழங்கப்பட்டிருக்கு. ஸோ பாரத ரத்னா விருது பெற்ற முதல் இந்தியர் ராஜாஜி. இவர் ஒரு எழுத்தாளர் மற்றும் பேச்சாளர். நெக்ஸ்ட் இண்டெக்ஸ் அண்ட் ரிப்போர்ட். ஸோ பெட்ரோல் விற்பனை நிலையங்களின் மொத்த எண்ணிக்கையில் இந்தியா எத்தனையாவது இடத்தில் உள்ளது? ஆன்சர் 3வது இடத்துல இருக்கு. ஸோ அதிகமான பெட்ரோல் நிலையங்கள், பெட்ரோல் பங்க்லாம் இருக்கும் இல்லையா, பெட்ரோல் போடுறதுக்கு, அந்த பெட்ரோல் பங்க் அதிகமாக இருக்கிறதுல 3rd பிளேஸ்ல வந்து இந்தியா இருக்கு. அப்போ முதல் 2 இடத்துல எந்தெந்த நாடுகள் இருக்கு அப்படின்னா அமெரிக்காவும் சீனாவும் தான் ஃபர்ஸ்ட் 2 இடங்கள்ல இருக்கு. 3வது இடத்துல இந்தியா இருக்கு. ஸோ மொத்த எண்ணிக்கை எவ்வளோ இருக்குது அப்படின்னா 2025 நவம்பர் மாத இறுதி நிலவரப்படி இந்தியாவில் 1,266 பெட்ரோல் நிலையங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இயற்கை எரிவாயு அமைச்சகமானது தெரிவிச்சிருக்கு. அடுத்த ரீசன்ட் நியூஸ். பாலின இடைவெளி குறியீட்டில் 131வது இடத்துல இந்தியா இருக்கு. நெக்ஸ்ட் உலகளாவிய சிறந்த பல்கலைக்கழகங்கள் தரவரிசையில் தில்லி ஐஐடி வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ் 2026ஆம் ஆண்டுக்கான ரேங்கிங்கில். 2025ஆம் ஆண்டுக்கான நிலையான வளர்ச்சி இலக்குகள் குறியீடு, அதாவது சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் இண்டெக்ஸில் இந்தியா 99வது இடம். உலகளாவிய அமைதி குறியீடு பீஸ் இண்டெக்ஸில் 115, அதாவது 115வது இடத்த இந்தியா பிடிச்சிருக்கு. அடுத்த இண்டெக்ஸ் அண்ட் ரிப்போர்ட். உலக அளவில் தொழில்நுட்ப புத்தாக்க நிறுவனங்கள் மூலம் அதிக முதலீட்டை ஈர்த்த நாடுகளில் இந்தியா எத்தனையாவது இடத்தில் உள்ளது? ஆன்சர் 3rd பிளேஸ். இதுலையுமே 3rd பிளேஸ் தான். ஸோ இந்த தொழில்நுட்ப ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ்லாம் இருக்கு இல்லையா, துணைப்படிப்படையிலான ஸ்டார்ட் அப் கம்பெனி, அந்த கம்பெனி வந்து அதிகமான முதலீடுகள் ஈர்த்ததில் இந்தியாவுடைய தொழில்நுட்ப ஸ்டார்ட் அப் கம்பெனி வந்து 3rd பிளேஸில் இருக்கு. ஸோ ஆனால் போன வருஷத்தோட ஒப்பிடும்போது இந்த வருஷம் வந்து அந்த முதலீடுகள்ங்கிறது கம்மியாக இருக்குது தொழில்நுட்ப ஸ்டார்ட் அப் துறையில். இருந்தாலும் மொத்தமாக குளோபல் லெவலில் நம்ம பார்க்கும்போது தொழில்நுட்ப ஸ்டார்ட் அப் துறையில் அதிகமான முதலீடுகளை ஈர்த்த நாடுகளில் இந்தியா வந்து 3rd பிளேஸில் இருக்குது. ஸோ அப்போ முதல் 2 இடங்கள்ல எந்தெந்த நாடுகள் இருக்குன்னா அமெரிக்காவும் பிரிட்டனும் இருக்கு. ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல அமெரிக்கா, 2nd பிளேஸ் வந்து பிரிட்டன். உலக அளவில் தொழில்நுட்ப புத்தாக்கு நிறுவனங்கள் மூலமா அதிகமான முதலீட்டை ஈர்த்த நாடுகள்ல இந்தியா 3rd பிளேஸ்ல இருக்கு. ஆனால் 2024ஆம் ஆண்டோட ஒப்பிடும்போது 2025ல் 17% அந்த முதலீடுங்கிறது குறைஞ்சிருக்கு. மொத்தமாக ஒப்பிடும்போது 3rd பிளேஸில் இருக்குது. எவ்வளோ இந்த புத்தாக்க நிறுவனங்கள் முதலீட்டை பெற்றிருக்கு அப்படின்னா $1050 கோடி முதலீட்டை பெற்றிருக்கு 2025ல். நெக்ஸ்ட் ரீசன்ட் நியூஸ். ஸோ ப்ரெஸ் ஃப்ரீடம் இண்டெக்ஸில் இந்தியா வந்து 151வது இடம். வாகன உற்பத்தி துறையில் 3வது இடத்துல இருக்குது. பயங்கரவாத பட்டியலில் 14வது இடத்துல இருக்குது இந்தியா. காற்று மாசுபாடு பட்டியலில் 5வது இடத்துலையும், பேச்சு சுதந்திர குறியீட்டில் இந்தியா 24வது இடத்துலையும் இருக்கு. அடுத்து டிஃபென்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ். உள்நாட்டிலேயே கட்டமைக்கப்பட்ட முதல் மாசு கட்டுப்பாட்டு கப்பல் எது? ஆன்சர் சமுத்திர பிரதாப். சமுத்திர பிரதாப் தான் நம்ம நாட்டில் உள்நாட்டிலேயே கட்டப்பட்ட முதல் மாசு கட்டுப்பாட்டு கப்பல். ஸோ இது வந்து கடலோர காவல் படையில தான் இந்த மாசு கட்டுப்பாட்டு கப்பல் வந்து பயன்படுத்துவாங்க. இப்போ கடலோர காவல் படையில ஒப்படைச்சிட்டாங்க இந்த சமுத்திர பிரதாப் அப்படிங்கிற கப்பலை. இது எதுக்காக அப்படின்னா, இப்போ இந்த நடுக்கடலில் பார்த்தீங்கன்னா இந்த எண்ணெய் கசிவு ஏற்பட்டது அப்படியெல்லாம் நம்ம செய்திகளில் பார்க்குறோம் இல்லையா, அந்த கடலோர பகுதிகளில் அதாவது மாசு ஏற்படுதுன்னா அதை தவிர்க்கிறது, அந்த எண்ணெய் கசிவை பாதுகாப்பான முறையில் நீக்கிறது, இந்த மாதிரியான பணிகளில் கடலோர காவல் படையானது ஈடுபடுது. ஸோ அதுக்கான ஒரு கப்பலாக தான் இந்த சமுத்திர பிரதாப்ங்கிறது வடிவமைச்சிருக்காங்க. அதை இந்திய கடலோர காவல் படைக்கிட்ட ஒப்படைச்சிட்டாங்க அந்த சமுத்திர பிரதாப் அப்படிங்கிற கப்பலை. இதுதான் உள்நாட்டிலே கட்டப்பட்ட முதல் மாசு கட்டுப்பாட்டு கப்பல் சமுத்திர பிரதாப். இதோட நீளம் வந்து 114.5 மீட்டர், அகலம் வந்து 16.5 மீட்டர், 4170 டன் எடை கொண்டது. இதை கோவா ஷிப்யார்ட் லிமிடெட் நிறுவனம் தான் கட்டியிருக்கு. ரீசன்ட் நியூஸ். INS தமால் அப்படிங்கிறது ஒரு ஏவுகணை தாங்கிய போர்க்கப்பல். ஸோ நெக்ஸ்ட்டு ப்ராஜெக்ட் 17A திட்டத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா உதயகிரி அப்படிங்கிற கப்பல் கட்டப்பட்டிருக்கு. இது அந்த திட்டத்தின் கீழ் கட்டப்பட்ட 2வது போர்க்கப்பல். மசாகண்டா கப்பல் கட்டும் தளத்தில் கட்டப்பட்டிருக்கு. INS நிஸ்தார் அப்படிங்கிறது முதல் டைவிங் ஆதரவு கப்பல் ஹிந்துஸ்தான் ஷிப்யார்ட் லிமிடெட் நிறுவனத்தினால கட்டப்பட்டிருக்கு. டிஃபென்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ். அஞ்சதீப் என்பது டேஷ். ஆன்சர் நீர்மூழ்கி எதிர்ப்பு போர்க்கப்பல். ஸோ நீர்மூழ்கி எதிர்ப்பு போர்க்கப்பல்னா சப்மரின் நீருக்குள்ளே இருக்கு இல்லையா, நீர்மூழ்கி, அதாவது நீர்மூழ்கி கப்பல்களுக்கு எதிராக ஏவுகணை தாக்குதல் நடத்துறது, அது எங்கே இருக்குது அப்படிங்கிறத கண்டறிகிறது, இந்த மாதிரியான பணிகளுக்காக இந்த அஞ்சதீப் அப்படிங்கிற நீர்மூழ்கி எதிர்ப்பு போர்க்கப்பல் அப்படிங்கிறது கட்டமைக்கப்பட்டிருக்கு.
அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஷாலோ வாட்டரில் இது இருக்கும். ஷாலோ வாட்டர்னா ரொம்ப ஆழமில்லாத கடல் பகுதிகளில் சப்மரின் எங்கே இருக்குது, சப்மரோட ஆக்டிவிட்டீஸ் வந்து கவனிக்கிறது, அதை தாக்குறது, இந்த மாதிரியான பணிகளுக்காக அஞ்சதீப் அப்படிங்கிற நீர்மூழ்கி எதிர்ப்பு போர்க்கப்பல், அதாவது ஆழமில்லாத இடங்களில் செயல்படக்கூடிய நீர்மூழ்கி எதிர்ப்பு போர்க்கப்பலானது கட்டப்பட்டிருக்கு. இது வந்து சப்மரினுக்கு எதிராக கட்டப்பட்டது தான் அஞ்சதீப் அப்படிங்கிறது. அது நார்மல் ஷிப் மாதிரியே கடலில் போகக்கூடியது. சப்மரின் அப்படிங்கிறது நீருக்கு அடியில் போகக்கூடியது. அஞ்சதீப் நீர்மூழ்கி எதிர்ப்பு போர்க்கப்பல் இதை வந்து கார்டன் ரீச் ஷிப் பில்டர்ஸ் அண்ட் இன்ஜினியர்ஸ் நிறுவனமும் LND ஷிப்யார்ட் நிறுவனமும் இணைந்து உள்நாட்டிலே கட்டியிருக்காங்க. ஷாலோ வாட்டர்னு சொன்னாங்க இல்லையா, ஆழமில்லாத கடல் பகுதிகளில் இந்த நீர்மூழ்கி எதிர்ப்பு போர்க்கப்பல் அப்படிங்கிறது செயல்படும். ஸோ அதுதான் இங்கே கொடுத்துருக்கோம். ஸோ ஆன்டி சப்மரின் வார்ஷிப் ஷாலோ வாட்டர் கிராஃப்ட், அதாவது இந்த திட்டத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா, அதாவது ஷாலோ வாட்டரில் நீர்மூழ்கி கப்பல்களை எதிர்ப்பதற்காக ஒரு 8 கப்பல்களை கட்டுவதற்கு திட்டமிட்டிருக்காங்க. அதில் கட்டப்பட்ட 3வது கப்பல் தான் இந்த அஞ்சதீப் அப்படிங்கிறது. இது 77 மீட்டர் நீளம் கொண்டது. நீர்மூழ்கி கப்பல்களை எதிர்க்கும் நடவடிக்கைகளுக்காக இதை வந்து வடிவமைச்சிருக்காங்க. இதில் டார்பிடோ, நீர்மூழ்கி கப்பல்களை தாக்குவதற்கான ராக்கெட், சோனார், இந்த மாதிரி எல்லா கருவிகளுமே பொருத்தப்பட்டிருக்கு. இதோட பணி என்ன? கடல் பகுதிகளில் கண்காணிப்பை மேம்படுத்துறது. நீர்மூழ்கி கப்பல்கள் இருந்தால் அது அச்சுறுத்தல் தானே பாதுகாப்புக்கு. ஸோ அது இருக்கான்னு பார்க்குறது, கடல் அடிக்குள்ள உள்ள அச்சுறுத்தல்களை கண்டறிவது தான் இதோட பணி. நெக்ஸ்ட், நேஷனல் லோத்தல் கடல்சார் பாரம்பரியத்தை மேம்படுத்த இந்தியா எந்த நாட்டுடன் ஒப்பந்தம் மேற்கொண்டுள்ளது? ஆன்சர் நெதர்லாந்து. ஸோ கவனிங்க, லோத்தல் அப்படிங்கிற சிட்டி நம்ம ஹிஸ்ட்ரியில் பார்த்துருப்போம். லோத்தல் எங்கே இருக்குது அப்படின்னா குஜராத்தில் இருக்குது. ஹிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த சிந்துவெளி நாகரிகத்தில் படிச்சிருப்போம். லோத்தலில் தான் வந்து சிந்துவெளி நாகரிகத்தில் துறைமுகம் இருப்பதற்கான ஆதாரங்கள் இருந்திருக்கு. அங்கே வந்து செப்பனிடம் தளமானது இருந்திருக்கு. இப்படிலாம் நம்ம பார்த்துருப்போம். அந்த லோத்தல் அப்படிங்கிறது 4500 ஆண்டுகள் பழமையான ஒரு கடல்சார் பாரம்பரியத்தை கொண்ட ஒரு நகரமாக இருக்குது லோத்தல். அந்த லோத்தல்ல கடல்சார் பாரம்பரியத்தை மேம்படுத்தணுங்கிறதுக்காக இந்தியா நெதர்லாந்து நாட்டோட ஒரு ஒப்பந்தமானது மேற்கொண்டிருக்காங்க. லோத்தல்ல இந்தியா சார்பில் நேஷனல் மேரிடைம் ஹெரிடேஜ் காம்ப்ளெக்ஸ் அப்படிங்கிறது அமைக்கிறாங்க. அதாவது தேசிய கடல்சார் பாரம்பரிய வளாகம் அப்படிங்கிறத அமைக்கிறாங்க. அந்த பணி இப்போ நிறைவுற நிலைமையில இருக்கு அப்படின்னு சொல்லி தெரிவிக்கிறாங்க. நம்மளுடைய பழமையான கலாச்சாரத்தை பறைசாற்றும் வகையில் அங்கே சின்னங்கள்லாம் காட்சிப்படுத்தப்படும், நவீன சின்னங்களும் அங்கே காட்சிப்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. இந்த நிலைமையில நெதர்லாந்தோட மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங், அதாவது புரிந்துணர்வு ஒப்பந்தம் அப்படிங்கிறது கையொப்பமாயிருக்கு. எதுக்காக? இப்போ இந்த நேஷனல் மேரிடைம் ஹெரிடேஜ் காம்ப்ளெக்ஸ் லோத்தல் அமைக்கிறாங்க இல்லையா, இதை யார் அமைக்கிறா? மத்திய துறைமுகங்கள், கப்பல் போக்குவரத்து மற்றும் நீர்வழிகள் அமைச்சகம் தான் அமைக்கிறாங்க. இந்த நேஷனல் மேரிடைம் ஹெரிடேஜ் காம்ப்ளெக்ஸும் நெதர்லாந்தில் உள்ள ஆம்ஸ்டர்டாமில் உள்ள தேசிய கடல்சார் அருங்காட்சியகத்துக்கும் இடையே ஒரு கூட்டாண்மையை நிறுவுது இந்த ஒரு ஒப்பந்தம் அப்படின்னு சொல்லி தெரிவிக்கிறாங்க. ஸோ இதனால என்ன பயன் அப்படின்னா, 2 அமைப்புகள் இருக்கு இல்லையா, 2க்கும் இடையே கூட்டு கண்காட்சிகள் நடத்துவாங்க. ஸோ அதன் மூலமாக நிறையா பேருக்கு இங்கே லோத்தல் ஒன்று இருக்குது, அங்கே ஒரு காம்ப்ளெக்ஸ் இருக்குது, அது தொடர்பான தகவல்களை பகிரக்கூடியது. இது 4700 ஆண்டுகள் பழமையான ஒரு கடல்சார் பாரம்பரியத்தை கொண்ட ஒரு இடம் தான் லோத்தல் அப்படிங்கிறது தெரிய வரும். ஸோ இது உலகளாவிய அங்கீகாரத்தை இன்னும் மேம்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. 2 பேருமே சேர்ந்து ஆராய்ச்சி முயற்சிகளில் ஈடுபடுறது, கலாச்சார பரிமாற்ற திட்டங்களை இணைந்து பணியாற்றுதல் இதெல்லாமே இந்த ஒப்பந்தத்தில் வருது. அடுத்து, புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ், எக்கனாமிக் எம்பவர்மெண்ட் ஆஃப் பாரத் இன் தி மோடி எரா என்ற புத்தகத்தை வெளியிட்டவர் யார்? ஆன்சர் CP ராதாகிருஷ்ணன். ஸோ துணை குடியரசுத் தலைவர் CP ராதாகிருஷ்ணன் அவர்கள் தான் இப்போ எக்கனாமிக் எம்பவர்மெண்ட் ஆஃப் பாரத் இன் தி மோடி எரா, அதாவது பிரைம் மினிஸ்டர் மோடி எப்போ பொறுப்பேற்றாங்க? 2014 பொறுப்பேற்றாங்க. 2014 இப்போ வரைக்கும் பொருளாதார முன்னேற்றங்கள், கொள்கைகளில் என்னென்ன சீர்திருத்தங்கள்லாம் நடந்திருக்கு, பிரதமர் மோடி தலைமையிலான ஆட்சியில் 2014 என்னென்ன நடந்திருக்கு, அதாவது பொருளாதார அடிப்படையில் என்னெல்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிறது தொடர்பாக தான் இந்த புக்கை எழுதியிருக்காங்க. அதை வந்து துணை குடியரசுத் தலைவர் CP ராதாகிருஷ்ணன் அவர்கள் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கவனிங்க, இதை யார் எழுதுனா அப்படின்னா அதாவது பேராசிரியர் டாக்டர் சிக்கந்தர் குமார். இவர் ஒரு ராஜ்யசபா MP, இவர் தான் எழுதியிருக்காரு, சிக்கந்தர் குமார். இதை வந்து CP ராதாகிருஷ்ணன் அவர்கள் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட், ஸ்டேட் அண்ட் ஸ்கீம். உலகின் சிறந்த உணவு தரவரிசை பட்டியலில் மும்பை எத்தனையாவது இடத்தை பிடித்துள்ளது? ஆன்சர் 5th place.
ஸோ இதில் டாப் 10ல் பார்த்தீங்கன்னா இத்தாலி நாட்டோட நகரங்கள் தான் நிறைய நகரங்கள் இடம்பெற்றிருக்கு. அந்த டாப் 10ல் ஒரு நகரம் இந்தியாவிலேருந்து இடம்பெற்றது அப்படின்னா அது மும்பை. ஸோ எத்தனையாவது இடத்த பிடிச்சிருக்கு அப்படின்னா 5வது இடத்த மும்பை வந்து பிடிச்சிருக்கு. ஸோ கவனிங்க, இப்போது சிறந்த உணவு நகரங்கள் பட்டியலில் நம்ம நாட்டோட மும்பை நகரம் 5வது இடத்த பிடிச்சிருக்கு. இத்தாலியோட நகரங்கள் தான் ஃபர்ஸ்ட் டாப் 10 நகரங்களில் அதிகமான நகரங்கள் இடம்பெற்றிருக்கு. அடுத்து இந்தியாவுடைய 6 நகரங்கள் வந்து டாப் 100 இடத்துல வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. அடுத்த புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ். சனாதன் சான்ஸ்கிருதி கி திருஷ்டி என்ற புத்தகத்தை வெளியிட்டவர் யார்? ஸோ இதுவுமே வைஸ் பிரசிடென்ட், அதாவது துணை குடியரசுத் தலைவர் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் தான் இந்த சனாதன் சான்ஸ்கிருதி கி அடல் திருஷ்டி அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது யார் பற்றினது அப்படின்னா வாஜ்பாய் அவர்கள் பற்றியது. முன்னாள் பிரதமர் வாஜ்பாய் பற்றி தான் இந்த புத்தகத்தை ராஜஸ்தான் சட்டமன்ற சபாநாயகர் வசுதேவ் தேவ்னானி எழுதியிருக்காரு. அது சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ வாஜ்பாய் அவர்களோட தலைமையில் எந்த மாதிரியான நிர்வாகமானது பின்பற்றப்பட்டது, அவருடைய தொலைநோக்கு பார்வையை வந்து எடுத்துக்காட்டும் வகையில் இந்த புத்தகமானது எழுதியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வாஜ்பாய் அவர்கள் தலைமையில் நடந்த பொக்ரான் அணுசோதனை பற்றியும் இந்த புத்தகத்தில் எடுத்துக்காட்டப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பொக்ரான் அணுசோதனை வந்ததுனால உங்களுக்கு ஒரு கொஸ்டின், பொக்ரான் அணுசோதனை 2 தடவை நடத்தியிருப்பாங்க பொக்ரானில் அணு சோதனைன்னு சொல்லிட்டு, எந்தெந்த வருஷம் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், இது உங்களுக்கான கொஸ்டின். அடுத்து ஸ்போர்ட்ஸ். சான்சத் கேல் மஹோத்சவ் 2025 கீழ்கண்ட எந்த அமைச்சகத்தின் சார்பில் நடத்தப்படுகிறது? ஆன்சர் மத்திய விளையாட்டு அமைச்சகம். ஸோ மத்திய விளையாட்டு அமைச்சகம் சார்பில் தான் இந்த சான்சத் மஹோத்சவ் கேல் மஹோத்சவ் அப்படிங்கிற ஒரு போட்டியானது, விளையாட்டு போட்டிகள் அப்படிங்கிறது நடந்திருக்கு. அதாவது ஒரு மக்களவை தொகுதி இருக்கு இல்லையா, அந்த மக்களவை தொகுதிக்குட்பட்ட இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த சான்சத் கேல் மஹோத்சவ் அப்படிங்கிற ஒரு போட்டியானது நடத்துகிறாங்க. ஒவ்வொரு மக்களவை தொகுதியிலுமே நடத்துவாங்க. இப்போ தமிழ்நாட்டில் நடந்திருக்கு. ஸோ அதனால தான் பார்க்குறோம். இந்த சான்சத் மஹோத்சவ், அதாவது சான்சத் கேல் மஹோத்சவ் அப்படிங்கிற போட்டி ஒவ்வொரு மக்களவை தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் நடத்தப்படக்கூடிய ஒரு விளையாட்டு போட்டி. இப்போ தமிழ்நாட்டில் நீலகிரி மக்களவை தொகுதியில் வந்து மத்திய இணையமைச்சர் எல் முருகன் சார்பில் இந்த போட்டியானது நடத்தப்பட்டிருக்கு. இதில் சிறப்பாக விளையாடக்கூடிய வீரர் மற்றும் வீராங்கனைகள் இருக்காங்க இல்லையா, அவங்க நேஷனல் லெவல் இன்டர்நேஷனல் லெவல் காம்படிஷனுக்கு அவங்க பயிற்சி பெறுவதற்காக சூஸ் பண்ணுவாங்க. கேலோ இந்தியா அமைப்பு சார்பில் அந்த சிறந்த வீரர்களை சூஸ் பண்ணி அவங்களுக்கு ட்ரைனிங்கும் கொடுப்பாங்க. ஷார்ட் நியூஸ். அணுசக்தியில் இயங்கக்கூடிய நீர்மூழ்கி கப்பலை உருவாக்குறதுல இப்போ வடகொரியா முன்னேற்றம் கண்டு வருவதாக சொல்லியிருக்காங்க. இந்திய இராணுவத்தினர் இப்போ மிலிட்டரியில் இருக்காங்க இல்லையா இராணுவத்தினர், அவங்க வந்து இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு முன்னாடி தடை இருந்தது. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இந்த இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி சமூக ஊடக தளங்களை பயன்படுத்தலாம், ஆனால் அவங்க ஒரு பார்வையாளராக மட்டும்தான் இருக்கணும். அக்கௌண்ட்டை ஸ்டார்ட் பண்ணி அதில் போஸ்ட் பண்ணுறது, லைக் பண்ணுறது, கமெண்ட் பண்ணுறது இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. இவங்க ஒரு கருத்தை தெரிவிக்கிறது அதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து இந்தியாவுடன் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் மேற்கொள்ளும் வகையில் நியூசிலாந்துக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான ஒரு பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது முடிவுற்றது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருப்போம். ஸோ இந்த ஒப்பந்தம் நடந்துச்சு அப்படின்னா சீனாவோட நியூசிலாந்து மேற்கொள்ளக்கூடிய வர்த்தகமானது குறையும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிக்கிறாங்க. அடுத்து குடியிருப்பு பகுதிகளில் இப்போது சைக்கிளில் இல்லைன்னா வாகனத்தில் போயிட்டு இந்த இடியாப்பம்லாம் விற்பனை செய்கிறாங்க இல்லையா, அவங்க கன்ஃபார்மாக உரிமம் பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. உரிமம் பெறுவது கட்டாயம். அடுத்த ஆரவள்ளி மலைத்தொடரில் அங்கே உள்ள இயற்கை சூழலை பாதுகாக்கிறதுக்காக இப்போ அங்கே சுரங்க நடவடிக்கைகள் செய்கிறதுக்கு தடையானது விதிக்கப்பட்டிருக்கு. முன்னாடி என்ன பார்த்தோம், 100 மீட்டர் உயரம் இருந்தால் தான் மலை அப்படின்னு சொல்லிட்டு 100 மீட்டருக்கு கீழே இருக்குது அப்படின்னா அங்கே சுரங்க பணிகள் நடத்தலாம்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா. இப்போ அங்கே சுரங்க பணிகளுக்கு புதிய குத்தகைகளை வழங்க மாநில அரசுகளுக்கு மத்திய அரசு தடை விதிச்சிருக்காங்க. அடுத்து மக்களவையில் நடந்து முடிந்த குளிர்கால கூட்டத்தொடரில் தமிழ்நாடு உட்பட பல்வேறு மாநிலங்கள் சேர்ந்த எம்பிக்கள் வந்து அவங்களுடைய தாய்மொழியிலே உரையாற்றிருக்காங்க. அந்த உரை பார்த்தீங்கன்னா நிகழ் நேரத்தில் அப்படியே லைவாக வந்து இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணி இல்லைனா மொழிகள் அவங்க தாய்மொழியில் பேசுகிறாங்க, அதை வந்து அந்த அவை புரிந்து கொள்ளும் வகையில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு, அதாவது நேரலையில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து டிசம்பர் 25 and 26 கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், தேசிய தலைவர்கள் நினைவிடம் எங்கு அமைக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் லக்னோவில். வாஜ்பாய் தொடர்பான சரியான கூற்றை தேர்ந்தெடுக்க. ஸோ ஆன்சர் வந்து 2nd, 3rd, 4th தான் கரெக்டு. இதில் வந்து 10வது பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு வரணும்.
பெட்ரோல் விற்பனை நிலையங்களின் மொத்த எண்ணிக்கையில் இந்தியா எத்தனையாவது இடத்தில் உள்ளது? ஆன்சர் தேர்ட் பிளேஸ்ல வந்து இருக்கு. உலக அளவில் தொழில்நுட்ப புத்தாக்க நிறுவனங்கள் மூலம் அதிக முதலீட்டை ஈர்த்த நாடுகளில் இந்தியா எத்தனையாவது இடத்தை பிடித்துள்ளது? இதுவுமே தேர்ட் பிளேஸ் தான். உள்நாட்டிலேயே கட்டமைக்கப்பட்ட முதல் மாசு கட்டுப்பாட்டு கப்பல் எது? ஆன்சர் சமுத்திர பிரதாப் கப்பல். அஞ்சதீப் என்பது டேஷ். ஆன்சர் நீர்மூழ்கி எதிர்ப்பு போர்க்கப்பல். லோத்தல் கடல்சார் பாரம்பரியத்தை மேம்படுத்த இந்தியா எந்த நாட்டுடன் ஒப்பந்தம் மேற்கொண்டுள்ளது? ஆன்சர் நெதர்லாந்து. எக்கனாமிக் எம்பவர்மெண்ட் ஆஃப் பாரத் இன் தி மோடி எரா என்ற தலைப்பிலான புத்தகத்தை வெளியிட்டவர் யார்? ஆன்சர் துணை குடியரசுத் தலைவர் சி.பி. ராதாகிருஷ்ணன். உலகின் சிறந்த உணவு தரவரிசை பட்டியலில் மும்பை எத்தனையாவது இடத்தை பிடித்துள்ளது? ஆன்சர் 5th பிளேஸ், 5ஆம் இடம். சனாதன் சான்ஸ்கிருதி கி அடல் திருஷ்டி என்ற புத்தகத்தை வெளியிட்டவர் யார்? இதுவுமே சி.பி. ராதாகிருஷ்ணன். சான்சத் கேல் மகோத்சவ் 2025 கீழ்கண்ட எந்த அமைச்சகத்தின் கீழ் நடத்தப்படுகிறது? ஆன்சர் மத்திய விளையாட்டு அமைச்சகத்தின் சார்பில் நடத்தப்படுது. இத்துடன் இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ நிறைவடைகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.